மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் கர்த்தரால் முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரிபஷந்து ரியாங்கதரா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் எதை எனக்கு செய்ய நினைத்திருக்கிறாரோ அது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொல்வது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அது தடையாகாது என்பதை நிச்சயமாய் நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் வாய்க்க செய்வார். உங்கள் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். வேதம் சொல்கிறது, சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது. 9 பார்க்கிறோம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் அளவும் உங்களை அவர் கைவிடுவதில்லை, உங்களை விட்டு அவர் விலகுவதில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தரிசனம். செருபாபேலின் வாழ்க்கையை பார்க்குறோம். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை சும்மா சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளோ போராட்டங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை, சாலமோனின் ஆலயத்தை 2வது முறையாக அவங்க ரெனோவேட் பண்ணும்போது, மீண்டும் ரீபில்ட் பண்ணும்போது, அங்கே ரிவைவலை பண்ணும்போது அதிக பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், எல்லா தடைகளும் வந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. உன் கையில் உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தனோ அந்த ஆலயத்தை கட்ட அஸ்திபாரம் போட்டது நீதான், அது என்னால் செய்யப்பட்டது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அதை கட்டி தீர்ப்பேன் என்று கர்த்தர் பார்க்க முடிகிறது. 10ஆம் வசனம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணுவார்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கலுடைய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒருவரும் வீணாய் போவதில்லை, ஒருவரும் நீங்கள் கெட்டு போவதில்லை. உங்கள் மீது வைக்கப்பட்ட தரிசனம் அது அதரிசனமாய் போவதில்லை. நிச்சயமாய் அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எஸ், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் சொல்கிறேங்க, உங்கள் மேலே வைக்கப்பட்ட தரிசனம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்கள் அதை சந்தோஷமாய் செய்து கொண்டிருக்கலாம், இன்னும் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அறுவடை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை நீங்கள் செய்ய நினைத்திருக்கிற கர்த்தரின் தரிசனத்தை ரிபஷந்து ரியாக்கத்தில் அவர் நிறைவேற்றியே தீர்வார். அது முடித்தே தீர்வார். உங்கள் கரத்தாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அது உங்களாலேயே நிறைவேற்றப்படும். ஆமென். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எஸ், என் கையால் தொடங்கின காரியத்தை கர்த்தர் என் கையால் தாங்க முடிப்பார். நம்புறீங்களா? நம்புகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரிபஷந்து ரியங்கராபா ஷதூரியா. கர்த்தர் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாய் மாற்றுவார். உங்கள் கருத்தை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்கள் சிந்தை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்கள் காரியங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நிச்சயமாய் வேதம் சொல்கிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று. ஐசாயா 43:13 கர்த்தர் செய்ய நினைக்கிறதை யாராங்கள் தடுக்க முடியும்? ஒருவராலும் முடியாது. மத்தேயு 19:26 சொல்லும், மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் இது எல்லாம் கூடும். லுக் 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லாமா? தேவன் நிச்சயமாய் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருப்பாரே, ஆனால் அது உங்கள் மூலியமாய் செய்ய நினைத்திருப்பார்.